ஹலோ கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ் டே 1ல் வந்து இன்றைக்கி ஊத்தாப்பம் அண்ட் பீர்க்கங்காய் குருமா தான் வந்து பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் எப்பயுமே வந்து தோல் சீவினிங்கன்னா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தனியாக துவையல் அரைச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு குருமா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாஃப் ஆனியன் ஹாஃப் டொமேட்டோ தான் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் ஃபுல்லாக கொஞ்சம் ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துகிட்டு எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து கடலை தேங்காய் தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கல. அதுக்கப்புறம் மஞ்சள் மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்து கறி மசால் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வந்துச்சுனாவே போதும். எப்பயுமே குழம்பு இந்த மாதிரி கொதிக்கும் போது மூடி வச்சிங்க அப்படின்னா லைட்டாக ஓப்பன் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பொங்கி வந்தாலும் வந்து உங்களுக்கு ரொம்ப அடுப்பு மெஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்து வந்து ஊத்தாப்பம் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஊத்தாப்பத்தில் வந்து இன்றைக்கி லைட்டாக கேரட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆனியன் ஊத்தாப்பம் இல்லை கேரட் ஊத்தாப்பம் எது வேணாலும் செஞ்சு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையாக இல்லாமல் இந்த மாதிரி ஊத்தாப்பம் அதில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் நாளைக்கு வீடியோவில் பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும், மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள்.